இது வந்து என்ன வண்டினா ஸ்கூட்டி ஜஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வீடியோ போட்டு அந்த வண்டி போர்க்கு வேலை பார்த்தேன். போர்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த லைவ் வீடியோ பாருங்கள். இப்போ இந்த தகவல் எதுக்குனாக்க இந்த லாக் செட்டு மாற்றினா வண்டியை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறோம், லேட்டாகன்னு சொல்கிறோம். எதுனாலனாக்க இப்போ லாக் செட்டு கலட்டிட்டேன், அதில் மாட்டோம்னாக்க இந்த ஸ்க்ரூ தான் கழட்டேன்னா அந்த கழட்ட முடியல. அதுக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ தான் கலட்டி இந்த டாப்பை வெளியில் எடுத்தால் தான் ஸ்க்ரூ போட முடியும். அதெல்லாம் கலட்ட முடியலை. பிளாஸ்டிக் வேறு ஒன்றும் இல்லை, அடித்து கழட்ட முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலை வருங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னாக்க நீங்கள் வண்டியை விட்டுட்டு போனால் தான் மாற்ற முடியும் அப்படிங்கிற காரணம் இதுதான். இன்னொன்று 6 நாள் எடுக்க காரணம் இதுதான். ஏதாவது ஒரு சில ஸ்க்ரூ கழட்ட முடியலைன்னா அது ரொம்ப சிரமப்பட்டு தான் கலெக்டனு கழட்டி வச்சுருக்கேன். ஆமாம், இந்த இருக்குது மீட்டர்னா வேறு புதுசாக மாட்டுறேன். இன்னொன்று என்ன, இந்த வண்டியில் ஆக்சியேட்டர் கேபிள் போச்சு. ஆக்சியேட்டர் கேபிள் மோட்டரை கேபிள் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி தான் எல்லாம் கலட்டணும். சைடில் வேறு இங்கே கீழே வேறு கழட்டணும். இந்த மாதிரி கீழே இந்த கேப்பை வேறு கழட்டணும். இங்கேயோ கவர் வரும், இந்தா இருக்குது. 2 ஸ்க்ரூ தான் வரேன். கலட்டி லாக் மாதிரி மாட்டி சொருள் டைப்பாக இருக்குது. ஆமாம், திருப்பி கழட்டணும். ஆமாம், அது கேபிள் மாட்டுறதுக்கு, ஒரு லாக் செட்டு மாற்றுறதுக்கு, எதுக்கு உங்களை வண்டியை விட்டுட்டு போங்க லேட்டாகுன்னு சொல்ல காரணம் இதான் விஷயம். நிறைய பேருக்கு என்ன இது மாட்டுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற ஆள்லாம் இருக்குது. சாதாரணமாக எதையும் இந்த வண்டியில் செஞ்சு ஸ்கூட்டி டைப்புலாம் இதான் பிரச்சனை. சாதாரணமாக டக்குன்னு எதையும் செஞ்சு முடிச்சிட முடியாது. அதாவது எல்லாமே முறையாக கலந்தால் டக்குன்னு வேலை முடியும். இந்த இப்போ கலெக்டரில் எடுத்து நான் ரொம்ப நேரம் போராடிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியல. இப்போ லாக்கை பழைய லாக்கை கழட்டிட்டேன், புது லாக்கை எப்படி மாட்ட போகிறேன்னு தெரியல. ஆமாம், அது கலெக்டர்னா தான் எனக்கு மாட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஆமாம், நான் பழைய லாக்கை நான் கழட்டி வந்துடுவாங்க. புது லாக்கு தான் இருக்குது. புது லாக்கு எவ்வளோ? இது வந்து மீட்ரு கேபிள். இதுக்கு நான் லைவ் வீடியோலேயே ரேட்டு காட்டினேன். 644 ரூபா. ஸ்கூட்டி ஜஸ்ட்டு 1 டனுக்கு ஒரிஜினல் 644 ரூபா. இது இந்த லாக்குக்கு மேலே வர்ற டப்பு இது 50 ரூபா. ஆமாம், இது மீட்ரு கேபிள் 156 ரூபா. ஆமாம், ஏதாவது போச்சுன்னா ஒரிஜினல் வாங்கி மாட்டேங்க. ஏன்னா அந்த வண்டியெல்லாம் அடிக்கடி பிரிக்க முடியாது. மற்ற கியர் வண்டியா டக்கு டக்குன்னு பிரித்து எதாவது மாட்டலாம் கொள்ளலாம். இந்த மாதிரி வண்டிகளுக்கு டக்குன்னு எதையும் கழட்டி மாட்ட முடியாது. அதனால் வாங்கி மாட்டும் போது ஒரிஜினலாக வாங்கி மாட்டுங்க, நல்லாயிருக்கும்.